Hi friends, welcome back to Sanatham. இன்றைக்கி என்ன வீடியோ தானே பார்க்குறீங்க. இது பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம வந்து சிங்கப்பூரில் இருக்கிற ட்ரெயினில் வந்து போக போகிறோம். ஸோ ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ்னால் எப்படி இருக்குது, அது எப்படி போகலாம் அப்படிங்கிறத காட்ட போகிறோம். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, சிங்கப்பூரில் வந்து நம்ம ட்ரெயின் பஸ்ஸில் போகிறதுக்கு நம்ம டாப் அப் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டு யூஸ் பண்ணணும்னு. அந்த கார்டு வச்சு இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, டேப் பண்ணி நம்ம உள்ளே வந்துட்டோம். இப்போ நம்ம எஸ்கலேட்டரில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது தான் ரெண்டு பக்கமும் இருக்கிற இந்த ட்ரெயின் சர்வீஸ். ஸோ ரெண்டு பக்கமே வந்து நமக்கு ட்ரெயின் போகும். நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு உண்டான ட்ரெயின் இங்கே வரும். ஸோ நம்ம போய் அந்த இடத்துல நின்றுட்டோம்னா அந்த கேட் ஓப்பன் ஆகும், நம்ம வந்து போகலாம். இப்போ நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த எந்தெந்த ஸ்டாப்பு இந்த சைடு போகும், எந்தெந்த இடம்னு சொல்லி இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ நீட்டாக கொடுத்துருக்காங்கன்னு. நம்ம தெரியாதவங்க கூட கேட்டுட்டு வந்தோம்னா இந்த மேப்பு பார்த்து இந்த இடத்தையெல்லாம் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இங்கே வந்து பாருங்களாம் போர்டு இருக்குது. இந்த போர்டில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு, இந்த ட்ரெயின் வந்து எப்போ வரும். இப்போ இந்த ட்ரெயின் வரதுக்கு 2 minutes ஆகும், அடுத்த ட்ரெயின் வரதுக்கு 8 minutes ஆகும். ஸோ நமக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ட்ரெயின் ஆகட்டும் பஸ் ஆகட்டும் நமக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். அதே மாதிரி ரெண்டு சைடுமே நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த இடத்துல போய் நம்ம நின்றுட்டோம்னா நம்ம ட்ரெயின் வந்து ஈஸியாக வரும். ட்ரெயினும் வந்துருச்சு. இப்போ டோர் பாருங்கள் ஓப்பன் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு இறங்க வேண்டியவங்க இறங்கிடுவாங்க. அடுத்து நம்ம வந்து உள்ளே போகலாம். உள்ளே போனோடனே பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் சீட்டு வந்து இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சீட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து எல்டர்ஸ்க்கு, அதாவது வயசானவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், குழந்தை வச்சுருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சீட்டு வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க. நம்ம யாராவது உக்காந்துருந்தா கூட அவங்க வந்தாங்கன்னா நம்ம எழுந்துடணும். ஸோ சிங்கப்பூரில் இதுவும் ஒரு நல்ல விஷயமாக நம்ம வந்து பார்க்கலாம். எம்ஆர்டி நம்ம என்ட்ரானாவே போதும். நோ ஸ்மோக்கிங், நோ ஈட்டிங், நோ ட்ரிங்கிங். இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலான்னா அதுக்கு தகுந்த ஃபைனை இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து மேப்பும் கொடுத்துருக்காங்க. நம்ம எங்கே போகிறோம் எப்படி போகிறோங்கிறதையும் நம்ம இந்த மேப்லேருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸும் சிசிடிவி வந்து ஆப்ரேஷனில் இருக்கும். எம்ஆர்டி ஆகட்டும் பஸ் ஆகட்டும் நம்ம எங்கே போனாலும் இப்படி தாங்க. சீட்டெல்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கும். கிளாஸஸ்னால் ரொம்ப நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க. Please do not lean against the train doors. Next station, Outram Park on the line. ஒவ்வொரு ஸ்டாப்பும் வரும்போதெல்லாம் இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. டோரும் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ எல்லோரும் இறங்கிட்டாங்க. ஏறுறவங்களும் வந்து ஏறிக்கலாம். ஒரு 2-3 செகண்ட் வந்து அப்படியே இருக்கும் டோரு. ஸோ இருக்கிற வரைக்கும் க்ரீன் சிக்னல் வந்து காட்டும். அது க்ளோஸ் ஆகிறதா இருந்தால் இந்த மாதிரி ரெட் கலர் ஏரோ மார்க் காட்டி, ரெட் சிக்னல் காட்டி உங்களுக்கு டோர் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ ட்ரெயின் வந்து மூவ் ஆகிடும். This train service ends here. Thank you for traveling. இப்போது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், தமிழில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. ஆமாங்க, சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், சைனீஸ் அண்ட் மலே 4 லாங்குவேஜ்லையுமே அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ தட் எல்லாருக்குமே வந்து நல்லா புரியும்.
இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிலையுமே வந்து வச்சுருப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே இந்த 4 மொழியை வந்து கம்பல்சரி அவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னா சிங்கப்பூரில் தமிழுக்கும் சரி தமிழர்களுக்கும் எந்த அளவுக்கு இடம் இருக்குங்கிறது நீங்கள் இது மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய ஸ்டாப் வந்துருச்சு, நம்மளும் வந்து இறங்கிட்டோம். நாங்கள் எங்கே இறங்கணும்னு பார்த்தீங்கன்னா மேலேயே போட்டிருக்கு பாருங்கள், கார்டன்ஸ் பை த பே. இங்கே தான் நாங்கள் வந்து இறங்கியிருக்கோம். ட்ரெயினுக்கு ஒரு பாய் சொல்லியாச்சு. இப்போ நம்ம வெளியில் வந்துடலாம். நம்ம கார்டு வச்சுருந்தோம்னா அதை அப்படியே டேப் பண்ணிவிட்டு வந்துடலாம். நம்ம ஏறின ஸ்டாப்லேருந்து இறங்கின ஸ்டாப் வரைக்கும் எவ்வளோ ஆகுமோ அது வந்து மைனஸ் பண்ணி காட்டும். சிங்கப்பூரில் அடுத்த ஒரு நல்ல விஷயம் பாருங்கள், இந்த லைன் போகுது பாருங்கள். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா கண்ணு தெரியாதவங்க கூட இங்கே வந்து ட்ராவல் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டிஸ் தான் இங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மேலே அவங்க ஸ்டிக் வச்சு இது பார்த்து போவாங்க, எந்த லைனை எப்படி ஃபாலோ பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களும் வந்து இண்டிவிஜுவலாக ட்ராவல் பண்ண இந்த லைன் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோதாங்க, நம்ம ட்ரெயின் ட்ராவல் வந்து முடிஞ்சது. நம்ம எஸ்கலேட்டர் எடுத்து வெளியில் வந்துடலாம். ஹோப் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச பேசிக் இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். விசிட்டர்ஸாக வரவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.